ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சின்ன வயசில் சைக்கிள் கண்டிப்பாக ஓட்டியிருப்போம். ஆனால் இப்போ ரீசெண்டாக எல்லாருமே ஃபிட்னஸ்க்காக சைக்கிள் ஓட்டணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். ரீசெண்டாக நான் ஒரு சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ணேன். அது ரொம்ப சீப்பான சைக்கிள். அது எங்கே கிடைக்கும், எந்த இடத்துல கிடைக்கும், எவ்வளோ ரேட்டு, அதை பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ சைக்கிளில் ப்ரொஃபஷ்னல் சைக்கிள்ஸ் கிடையாது. நார்மலாக சைக்கிள் வாங்கிட்டு நம்ம ஃபிட்னஸ்க்காக யூஸ் பண்ணுவோம்ல, அவங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சீப்பாக பெஸ்ட்டான சைக்கிள் வாங்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ இருக்குது, வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த சைக்கிளோட ரிவ்யூ எப்படி இருக்குது சொல்லிடுறேன். நான் வாங்கினது ஹெர்க்யூல்ஸ் கம்பெனியோட ராக்கி மாடல். இது வந்து ஹைப்ரிட் டைப். இதில் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் பார் இல்லாமல் ஹைப்ரிட் டைப்பாக இருக்கும். ஸோ பெரியவங்க, இன்ஃபேக்ட் லேடிஸ் கூட ஓட்டலாம், அந்த மாதிரி டைப் இது. ஸோ இதில் பிரேக்கிங் நல்லாயிருக்கு. அப்புறம் நீங்கள் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஹேண்டில் பார் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். முக்கியமானது இதில் வந்து கேரியரோடு சேர்த்து வருது. இப்போ நிறைய மாடலில் கேரியர் கிடையாது. அது வந்து கேரியர் கன்ஃபார்மாக நமக்கு தேவைப்படும். சும்மா ஸ்டைலுக்காக கேரியர் இல்லாமல், ரைடிங்காக யூஸ் இல்லாமல், இது வந்து வேறு திங்ஸ் வச்சுக்க, இல்லை பேக் வச்சுக்க, அது கூட யூஸ் ஆகும். ஸோ நான் இந்த மாடல் சூஸ் பண்ண மெயின் ரீசன் வந்து கேரியர் இதில் இருக்குது, அதனால் எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதேமாரி கேரியரோட அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து ஃப்ரேமுக்கு சப்போர்ட் தரும். நீங்கள் நார்மலாக கேரியர் இல்லாமல் சும்மா இது மாதிரி வாங்கிட்டு தனியாக கேரியர் ஃபிட் பண்ணாலும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்காது, அதை ஈஸியாக கழட்டிடலாம். பட் கேரியர் இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு இப்போ வர சைக்கிள்லாம் பழைய மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதில்ல ஃப்ரேமு. ஸோ கேரியர் இருந்தால் உங்களுக்கு ஃப்ரேம் சப்போர்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு லாங் லைஃப் வரும். கொஞ்சம் வெயிட்டான பர்சன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கியர்லெஸ் சைக்கிள், கியர் கிடையாது, நான் கியர் சைக்கிள் தான். ஸோ பேசிக்காக அவ்வளோதான் சைக்கிள் பற்றி. வேறு என்ன சொல்கிறது. இது வந்து நான் எங்கே வாங்கினா சொல்லிடுறேன், அது கன்ஃபார்மாக நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நான் வாங்கினது சென்னை பல்லாவரமில் இருக்கிற பல்லாவரம் மார்க்கெட்டில். அதாவது சென்னையில் இருக்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில் உங்களுக்கு எல்லா விதமான திங்ஸும் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து, காய்கறியிலேருந்து, பெட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். நான் வந்து சைக்கிள் ரீசெண்டாக ஷோரூமில் ஃபுல்லாக சர்ச் பண்ணும்போது இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 8,000 7.5 மேலே தான் சொல்கிறாங்க. எனக்கு வந்து நான் சும்மா சைக்கிளிங் போனேன், அவ்வளோதான், எனக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் தேவையில்லை அப்படின்றவங்களுக்கு, இல்லை நிறைய பேர் செகண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. செகண்ட்ஸில் இப்போ நானும் சர்ச் பண்ணேன். செகண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான ரொம்ப கேவலமாக இருக்கிற சைக்கிளே வந்து 3.5 4 சொல்கிறாங்க. நிறைய மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா 5+ சொல்கிறாங்க, செகண்ட்ஸே சொல்கிறாங்க. இது வந்து புதுசு தான். இதோட ஆக்சுவல் விலை, நான் வாங்கின விலை எவ்வளோ சொல்கிறேன்னா 3,400. நம்ப முடியல. நான் ரீசெண்டாக என்னோடய பாப்பாக்கே நான் சைக்கிள் வாங்கினேன், சின்ன சைக்கிள். அதுக்கு ஷோரூமில் அதுவே 4,500 வாங்கினேன். ஆனால் என்னோடய சைக்கிள் பார்த்திங்கன்னா 3,400. இது வந்து செகண்டு கிடையாது, புது சைக்கிள். நான் வாங்கினது 3,400 பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில். நான் அங்கே கண்டிப்பாக நான் ஒரு நாள் அது எங்கே இருக்குது அப்படின்னு நான் ஒரு டீட்டெயில் லொக்கேஷன் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ப்ரொஃபஷ்னல் சைக்கிளர்ஸ், இல்லை சைக்கிளிங் அந்த இதெல்லாம் இருப்பாங்களா, கேங்கில் இருப்பாங்களா, அவங்களுக்கு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது, நம்ம நார்மலாக ரொம்ப நாளாக சைக்கிள் வாங்கணும், சும்மா ஒரு ஃபிட்னஸ்க்காக டெய்லி கொஞ்சம் தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போயிட்டு வரணும்.
இல்லை வீட்டில் கொஞ்சம் நார்மல் யூசேஜுக்கு இது 100% கேரண்டியாக நான் சொல்கிறேன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல். நான் வந்து ஒரு 5 டேஸாக ஓட்டுறேன், டெய்லி 10 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் அடிஷ்னலாக என்ன பண்ணணும்னா அவங்க லாக் தர மாட்டாங்க. நான் வந்து லாக் ஒன்று போட்டிருக்கேன், நார்மல் இந்த பழைய லாக் இருக்குமா, இது சேஃப்டிக்காக இது போட்டிருக்கேன். ப்ளஸ் இதுவும் கேபிள் லாக்கும் வச்சுருக்கேன். ஸோ எந்த லாக் வேணால் போடலாம். ஸோ நீங்கள் அடிஷ்னல் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் லாக் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் மேபி பெல் தேவைப்படும். ஸோ இந்த 2 ஃபிட்டிங் தான் உங்களுக்கு தேவைப்படும். அது லாக் எவ்வளோ 100 rupees இருக்கும், பெல்லும் கிட்டத்தட்ட அவ்வளோதான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பெல்லு வந்து ஆப்ஷனல் தான், நம்ம ஒன்றும் அவ்வளோ ஸ்பீடாக போக போகிறதில்ல. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் 100 ரூபா தான் செலவு பண்ண போகிறீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க எல்லாம் இதே மாதிரி 2-3 மாடல் இருக்குது. நிறைய ஷாப் இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஒவ்வொரு ஷாப்லேயும் 3800 3900 அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி பேசி கொஞ்சம் இது பண்ணலாம். இது ஆக்சுவலாக 3600 சொன்னாங்க. ஆனால் நான் வாங்கினது 3400 வாங்கினேன். இது என்னன்னா இது வந்து டூப்ளிகேட்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரிஜினல் தான். இப்போ நம்ம நிறைய பிராண்டட்லாம் பார்க்கும்போது இப்போ ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டடாக இருக்கும்போது லைட்டாக பட்டன் இருக்காது, ஸ்டிச் இருக்காது, அதெல்லாம் ரீஃபர்பிஷ்டாக சேல் பண்ணுவாங்களே, சேல் அந்த மாதிரி பண்ணுவாங்களே, அந்த மாதிரி டைப்பு தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே கொஞ்சோண்டு பெயிண்ட் இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கம்பெனியிலேருந்து அப்படியே அவங்க ஹோல்சேலுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இதில் இருக்க ஒரே ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக பெயிண்ட்டு ஃபேடாக இருக்கும், அதுவும் இந்த இடத்துல மட்டும்தான். மற்றபடி எல்லாமே புதுசாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். நீங்கள் வாங்கும்போது நல்லா செக் பண்ணிவிட்டு மற்ற பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, பிரேக்கு, பெடலிங், செயின், அப்புறம் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வாங்கலாம். சைக்கிளிங் பண்ணணும் அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க 100% வாங்கலாம். இது விட சீப்பாக எங்கேயுமே கிடைக்காது. நான் அது எந்த இடத்துல இருக்குன்னு டீட்டெயிலாக கன்ஃபார்மாக ஒரு நாள் நான் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.